இது எந்த அளவுக்கு நான் சொல்கிறது ஷேர் ஆகும், வீடியோ வியூஸ் போகும் எனக்கு சரியாக தெரியல. விஜய் அண்ணாவோட பேரை கெடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதை யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. நம்ம பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் முன்னே இருந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ ஏதோ புதுசாக ஒரு பிரச்சனைங்க இருக்கிற மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதை நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த கவர்மெண்ட் இப்போ நம்ம விஜய் அண்ணா நடத்துகிற கவர்மெண்ட் வந்து நிறைய வித்தியாசமாக ஏதோ பண்ணுதுன்ற மாதிரி, மக்களுக்கு இடையூறுகளாக இருக்கிற மாதிரி அந்த பஸ்ஸு கண்டக்டர் அந்த மாதிரிலாம் இப்படி தான் ரூல்ஸு இப்படி தான்ட்டு இதுக்கு முன்னாடி இல்லாத வழக்கத்தில் எப்போவுமே பஸ்ஸில் 25 லக்கேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் தான் பஸ் பேர் வாங்குவாங்க. சாதாரணமாக ஒரு நம்ம கட்டப்பை அளவுக்கு நம்ம ஒரு 5 கேஜி தான் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போனால் அதுக்கும் இப்போ கவர்மெண்ட் போட்டுக்கிற ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிக்கெட்டு வாங்குகிறாங்க. அப்புறம் சாதாரணமாக ஒரு வியாபாரி தான், ஆனால் அது பார்த்திங்கன்னா கேஜி லெவலில் பார்த்திங்கன்னா கூட ரொம்ப அதிகமாக கூட இருக்காது, வெறும் பிளாஸ்டிக் தான். சாதாரண ஒரு குச்சி தாங்க, ஒரு குச்சியில் கட்டி பலூன், இந்த பலூன் மாதிரினா பலூனும் கூட இல்லை, சும்மா அந்த மூடி மாஸ்க் போடுறது அது நிறைய கூட இல்லை, அதுக்கு எல்லாமே டிக்கெட்டு வாங்குகிறாங்க. அதுக்கு வாங்கணுன்ற அவசியமும் இல்லை, நிறைய கேஜும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசு கூட இருக்காது, அவன் 5 வயசு கூட ஆகல, வளர்ந்துருக்கான். வயசுக்கெல்லாம் நாங்கள் டிக்கெட்டு வாங்க மாட்டோம், அவன் எவ்வளோ 8 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கானோ அதுக்கு நாங்கள் டிக்கெட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு வாங்குகிறாங்க. பஸ்ஸில் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இது எல்லாம் கொஞ்சம் கவனித்து சொல்லுங்கண்ணா. இது எந்தளவுக்கு ரீச் ஆகணும்னு எனக்கு சரியாக தெரியல. இது பஸ்ஸில் எல்லாம் சில நடந்துச்சுன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நடக்குது. டிவிக்கே ஒரு தொண்டை.